சேனக்கிழங்கு சாம்பார் வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சேனக்கிழங்கு ஏற்கனவே அவிச்சு தண்ணியை இருத்துட்டு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ வேக போடுறேன். இப்போ வத்தப்பொடியும் உப்பும் போட்டு கொதிக்க விடலாம். பாவக்காய் பொரிக்க போகிறேன். பருப்பு தேங்காய் போட்டு பொரிக்க போகிறேன். இன்றைக்கி பாவக்காய் எடுத்து பருப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தேங்காய் போட்டு பாவக்காய் பொரியல் வைக்கிறேன். கடுகு ஒன்று மட்டும் சரி. பாவக்காய்க்கு உப்பு சேர்த்து பருப்பு தேங்காய் போட்டு பொரிக்கிறதுனால பாவக்காயை ஒரு அரை வேக்காடு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு கூட பொரிச்சிருக்கலாம். இல்லாட்டாலும் இப்படி நம்ம தாளித்தே வேக போட்டாலும் சத்து வெளியே போகாமல் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், இப்படி தாளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து அது வேக விடணும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வத்தப்பொடி எல்லாம் போடணும். கொஞ்சமாக தண்ணி தொளித்து வேக விட்டுட்டு அப்படின்னா தான் இந்த பொரியல் டேஸ்ட் இருக்கும். பருப்பு தேங்காய் போட்டு பொரிக்கிறது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி தொளித்து இந்த பாவக்காய் கொஞ்சம் அவியணும். உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ சாம்பாருக்கு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் அவிஞ்சிட்டு இப்போ சாம்பாருக்குலாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுடலாம் சாம்பாருக்கு. புளி சேர்த்துக்கலாம். தேவையான புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய் அவியலில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். இப்போ குழம்பு இந்த மசாலாக்கெல்லாம் பருப்பு மசாலாலாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். தாளிச்சு ஊற்றணும். குழம்பு கீழே இறக்கி வச்சுட்டு குழம்புக்கு தாளிக்கணும். சாம்பாருக்கு தாளிச்சு பாவக்காய் அரை வேக்காடு அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி அவியட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் வேகட்டும். தண்ணி குழம்பு கொதிக்கட்டும். அதில் இந்த
தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றிட்டு, பாவைக்காய் நல்லா வெந்துட்டு தண்ணியெலாம் வற்றிட்டு, அப்புறம் வத்தல் பொடி சேர்த்துக்கணும். பாவைக்காய்க்கு வத்தல் பொடி சேர்த்துக்கணும். சாம்பார் நல்லா கொதி வந்துட்டு இந்த மசாலா இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போட்டு, தேங்காய் சீரகத்தில் உள்ள பச்சை வாசனை மட்டும் கொஞ்சம் போடணும். அதனால் கொஞ்சம் அரைத்தியாக வச்சு மூடியை கொஞ்சம் திறந்து வச்சுருக்கேன். கொதித்து பொங்கி செஞ்சிடலாம், அதனால திறந்து வச்சுருக்கேன். பருப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு எடுத்துக்கலாம். பாவைக்காய் பருப்பு தேங்காய் போட்டு பொரிச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது குழம்புக்கு அவிச்சோம்ல, அந்த துவரம் பருப்பில் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காயம் மஞ்சத்தூள்லாம் போட்டு அவிச்சிருக்கேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து, உப்பு காணாட்டா தூள் உப்பு சேர்த்துக்கலாம். பாவைக்காய்க்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துறேன். நல்ல வேலை மசாலா வாடெல்லாம் போய் நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு, சாம்பார் நல்லா ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டு பாவைக்காய் வந்து இந்த காந்தல்லே கடந்து நல்லா கொஞ்சம் முருகலாக வெந்தால் நல்லாயிருக்கும். முருகாட்டாலும் கொஞ்சம் அந்த மசாலா அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் நல்லா போனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். பாவைக்காயில் இப்போ நல்லா மசாலா வாடெல்லாம் போயிட்டு, தேங்காய் பருப்பு அதெல்லாம் நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா உதிரியாக வந்துட்டு, சரி இதை இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ண போகிறோம். பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி கழுவி வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பிரண்டை துவையலுக்கு ரெடி பண்ண உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மல்லி இலை கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுட்டு தேங்காய் துண்டு வச்சுட்டு அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வெறும் சட்டிலே வறுத்தா போதும், நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். புளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளி. இந்த வெங்காயத்தோட சேர்த்து சேர்த்துக்கலாம். பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும். பிரண்டை நல்லா வதங்கிட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிடணும். பிரண்டை துவையில் அரைக்கிறது வத்தலை போட்டுக்கலாம், புளியை போட்டுக்கலாம். நல்லா சூடு ஆறிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய், மல்லி இலை, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு எல்லாம் வச்சுக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது இப்போ நல்ல தேங்காயெலாம் நல்லா பரபரன்னு அரை விட்டுட்டு இப்போ இந்த இலையை சேர்த்துக்கலாம். பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையில் ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கிட்டேன். காணாட்டாலாம் உப்பு சேர்க்கணும். அதே சரியாக இருந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். துவையில் தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடி சேர்த்துக்கலாம்.
பாசிசத்தை துவையல்.